அன்பர்கள் அனைவருக்கும் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அனைவரது இல்லத்திலும் மகிழ்ச்சி, நலம், அமைதி நிலைத்திருக்கட்டும். தீமைகள் விலகி நன்மைகள் பெருக கந்தன் அருள் புரியட்டும். வெற்றி உங்கள் பாதையை தேடி வரட்டும். சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உலகத்தில் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட அன்னை பராசக்தியிடம் இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய மகத்தான திருநாளே தைப்பூசத் திருநாள். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் தைப்பூசத் திருநாளின் ஆன்மீக பின்னணியை பற்றி தெரிந்து கொள்வோம். தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தை மாதமும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று சேரும் அதிசக்தி வாய்ந்த நாள்தான். இந்த நன்னாளில்தான் பார்வதி தேவி அசுரனை அழிக்க முருகப்பெருமானுக்கு ஆற்றல் மிக்க ஞானவேலை அருளியதாக புராணங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமானிடம் இருக்கும் வேல் ஆயுதம் மட்டுமல்ல, நம்மிடம் உள்ள அறியாமை என்னும் இருளை நீக்கி மெய்ஞானம் என்னும் ஒளியை தரும் சக்தி வாய்ந்த வேலாயுதமாகும். இன்றைய நாளில் பழனி முதல் திருச்செந்தூர் வரை அறுபடை வீடுகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் காவடி எடுத்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தி வரும் நன்னாள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், ஏன் உலகெங்கிலும் உள்ள முருகப்பெருமானின் ஆலயங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும் திருவிழாதான் தைப்பூசத் திருநாள். உலகத் தமிழர்கள் ஒருங்கிணைந்து கொண்டாடும் ஒரு மாபெரும் கலாச்சார திருவிழாவாக தைப்பூசம் திகழ்கிறது. மலேசியா பத்துமலை முதல் சிங்கப்பூர் வரை இன்று முருகப்பெருமானின் பெருமை உலகெங்கும் ஒலிக்கும் திருநாள். மற்றும் கடலூர் மாவட்டம் வடலூரில் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் காட்டிய சத்திய ஞான சபை ஜோதி தரிசனம் இன்று நடைபெறும் திருநாள். தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலாரின் பக்தர்கள் முழங்கும் திருநாள். சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்தர் நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூச தினத்தன்றுதான் தரிசனம் கொடுத்தார். தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும். எனவே தைப்பூச தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநடுக முருகப்பெருமானை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர். அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டன. தைப்பூசத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவதை கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறார்கள். முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூச விரதம் முதன்மையானதாக கருதப்படுகின்றது. தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்றொரு பழமொழி உண்டு. எனவே தைப்பூச தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது, கல்வி கற்க தொடங்குதல், கிரகப்பிரவேசம் செய்வது அன்பர்களால் சிறப்பானதாக கருதப்படுகிறது. தைப்பூச நன்னாளில்தான் உலகில் முதலில் நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பார். இதையொட்டி சமயபுரத்தில் 10 நாட்கள் திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் சிறப்பாக நடைபெறும். தைப்பூசத்தன்று சூரியனின் 7ஆம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும் சந்திரனின் 7ஆம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுகிறது. இது மிகவும் உயர்ந்த நிலையாகும். இன்று நாம் வழிபாடு செய்தால் சூரியனால் ஆத்மபலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கிறது. தைப்பூசத்திற்காக உலக தமிழ் பக்தர்களால் 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் என்று விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இப்படி நம்மால் விரதம் அனுஷ்டிக்க முடியாத போது இன்று ஒரு நாளாவது விரதம் இருந்து தூய மனதுடன் நாம் இறைவனை வழிபடும் போது பக்தர்களுக்கு இறைவனின் அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்னாள். கண்கண்ட தெய்வமாகவும் கலியுக வரதனாகவும் கொண்டாடப்படும் முருகப்பெருமான் சனி பகவானால் தொடப்பட முடியாத கடவுள். சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா எடுக்கின்றனர். வேல் வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூசத்தன்று பஜனை பாடலாக வள்ளிமலையில் பக்தர்கள் பாடுகின்றனர். பூச நட்சத்திரமும் முழு பௌர்ணமியும் கூடிவரும் நேரமே ஆகச்சிறந்த வழிபாட்டு நேரம். அவ்வகையில் மாலையில் தொடங்கி இரவு நிலவொளியில் முருகப்பெருமானின் பாடல்களை பாடி அவரை வழிபடுவது கூடுதல் பலனை பெற்றுத்தரும். அதிகாலை சூரிய ஒளி போல் பௌர்ணமி ஒளியும் உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது. சிருஷ்டிகர்த்தா காரணமின்றி எதையும் இவ்வுலகில் படைத்து விடவில்லை.
நிலா வெளிச்சத்தில் சூட்சம சக்திகள் நிரம்ப உண்டு. சந்திரன் மனதுக்கான கிரகம் என்பதால் அந்த வெளிச்சம் மனதுக்கு நல்லது. நல்ல சக்திகளை, எண்ணங்களை கொடுக்கும். இது மன அழுத்தம் முதல் ஏகப்பட்ட மன சம்பந்தமான குழப்பங்களை தீர்க்கும். இதனாலேயே பௌர்ணமி வழிபாட்டை இந்துக்கள் ஊக்குவித்தார்கள். 12 மாதத்துக்கும் பௌர்ணமியோடு கூடி வரும் 12 நட்சத்திரங்களை பிரதானமாக்கினார்கள். பௌர்ணமி கிரிவலம் என்பதே நிலவொளியினை பெற்றுக்கொள்ளும் ஏற்பாடன்றி வேறல்ல. சித்தர்கள் அருள் நிலையில் இருந்து பிரகாசிக்கும் நன்னாளாகையால் இந்நாள் அவர்களுக்குமான வழிபாடு நன்னாளாகும். இன்று மாலையில் முருகப்பெருமானின் ஆலயம் நோக்கிச் சென்று பௌர்ணமியில் முருகப்பெருமானின் சந்நிதி முன் நின்று வணங்கினால் நிலவோடு சேர்ந்து முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும். குன்றிருக்கும் இடமோ கடலோ தரையோ முருகப்பெருமான் இருக்கும் இடமெல்லாம் சித்தர்களும் கூடியிருப்பார்கள். அவர்களின் ஆசியையும் நாம் ஒரு சேர பெற்றுக்கொள்ளலாம். எல்லோர் நெற்றியிலும் திருநீறு இருக்கட்டும். எல்லோர் கரங்களும் முருகப்பெருமானை தொழட்டும். முருகப்பெருமானின் திருநாமங்களும் அவரின் வேல் பெருமைகளையும் முழங்கட்டும். எல்லோருக்கும் ஞானமும் தெளிவும் அறிவும் எல்லா ஐஸ்வர்யமும் அவனருளால் கிடைக்கட்டும். முருகப்பெருமானை நம்பி படியேறி வணங்கும் ஒவ்வொருவரையும் வாழ்வில் படியேற்றி முருகப்பெருமான் உயர்த்தட்டும். ஞான பண்டிதன் எல்லோருக்கும் எல்லா வரமும் அருளட்டும். முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து பாட லட்சக்கணக்கான துதிப்பாடல்கள் உள்ளன. நம்மால் அவற்றை எல்லாம் கூற இயலாத போது முருகப்பெருமானின் சடாட்சர மந்திரமான ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தையாவது 108 முறையோ 1008 முறையோ மனதிற்குள் சொல்லி பாராயணம் செய்தால் பெரும் நன்மை விளையும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மேலும் மனதில் உங்கள் கனவுகளையும் வேண்டுதல்களையும் நினைத்து கொண்டு அவை நிச்சயம் நிறைவேறும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுங்கள். ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். ஆலயங்களுக்கு செல்ல இயலாத போது நம்முடைய இல்லங்களில் இருந்து கொண்டே முருகப்பெருமானை மனதிற்குள் இருத்தி சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் பாராயணம் செய்வது வாழ்வில் வளம் சேர்க்கும். வேல் இருக்க பயமில்லை. இந்த தைப்பூச நன்னாளில் நம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றியும் அமைதியும் நிலைக்க அந்த தமிழ்க்கடவுள் முருகனை வேண்டி வணங்குவோம். அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு குறைவில்லை மனமே, வேலும் மயிலும் துணை.